விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை. விஜய் வந்து ஒரு தற்குறி. விஜய் வந்து தன்னோட ரசிகர்களை தூண்டி விடுறாரு அப்படின்னு சில பேர் சோசியல் மீடியாவில் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இவனுங்க எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக விட்டுட்டு விஜய்க்கு நடந்த இன்சிடெண்ட்டை வச்சு விஜய் வந்து உண்மையாகவே தன்னோட ரசிகர்களை சுயநலத்துக்கு தான் பயன்படுத்துறாரா இல்லையாங்கிறத பார்ப்போம். விஜய் வந்து ஒரு படத்துல ஒரு குறிப்பிட்ட கட்சியை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டாருன்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட கட்சிக்காரங்க வந்து விஜயோட ஆபீஸ்ல வந்து ஆபீஸ்க்கு வெளியில ஃபுல்லா வந்து சாக்கடை தண்ணியை வந்து ஊத்திட்டு போயிருக்காங்க. இதை வந்து நான் சொல்லல, மூத்த பத்திரிகையாளர் 2 பேர் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு மட்டும் விஜய் வந்து இது மாதிரி என் வீட்டுல பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரஸ்லயோ மீடியாலயோ ஏன் தன்னோட ரசிகர் மன்றத்துல சொல்லியிருந்தா இந்நேரம் அந்த கட்சிக்கு எதிரான போராட்டங்களா நடந்திருக்கும். ஆனா இதெல்லாம் வந்து அவர் பண்ணாம இது வந்து எந்த ஒரு மீடியாவுக்கும் பிரஸுக்கும் போயிடக்கூடாது, முக்கியமா என்னோட ஃபேன்ஸுக்கு வந்து இந்த நியூஸ் போயிடக்கூடாது, தெரிஞ்சா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி அன்னைக்கே விஜய் வந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து மூடி மறைச்சிட்டாரு. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியா மூலமா இன்னைக்கு அந்த நியூஸ் வெளியே வந்துருச்சு. இப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி வந்து தன்னுடைய ரசிகர்களை சுயநலத்துக்காக பயன்படுத்துவாரு? இதே விஷயம் வேற ஒரு நடிகருக்கோ இல்ல வேற ஒரு அரசியல் தலைவருக்கோ நடந்திருந்தா 1 வீக்குக்கு அதுதான் இந்தியா ஃபுல்லாவே ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸாவே இருந்திருக்கும்.